அனைவருக்கும் வணக்கம். வேதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கின்றீர்கள். முக்கியமான ஒரு செய்தியோடு வந்திருக்கின்றோம். இஸ்ரேல் காசா மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வந்தது. அந்த யுத்தம் நிறைவு பெற வேண்டும் என்று பல்வேறு நாடுகளும் ஒன்றிணைந்து பல செயற்திட்டங்களையும் செய்திருந்தார்கள். உலக மக்கள் அனைவரும் காசா மக்களுக்காக வேண்டியிருந்தார்கள். அந்த யுத்தமும் இறுதியில் கடந்த மாதம் அளவில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிறுத்தப்பட்டது. ஆனால் தற்போது வெளியாகி இருக்கின்ற செய்தி மிகவும் மக்களுக்கு ஒரு பேரிடியாக வந்திருக்கின்றது. அந்த செய்தி காசா மீது முழு வீச்சில் தாக்குதல் நடத்துமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி அமைகின்றது. குறித்த உத்தரவை அவர் நேற்று பிறப்பித்திருக்கின்றார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இந்த நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துமாறு உத்தரவிட்டிருக்கின்றார். ஹமாஸ் படையினர் போர் நிறுத்த உடன்படிக்கைகளை மீறியதாக குற்றம் சாட்டியே நெதன்யாகு இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. மேற்காசிய நாடான இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் காசாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கிடையே 2 ஆண்டுகளாக போர் நடந்து வந்திருக்கின்றது. சமீபத்தில் தான் அமெரிக்க ஜனாதிபதி, துருக்கி மற்றும் கத்தார் தலைவர்கள் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மற்றும் காசா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்தானது. போர் நிறுத்தமும் நடைமுறையில் இருந்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. குறித்த அறிக்கையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் போர் நிறுத்தத்தை மீறியதால் பிரதமர் நெதன்யாகு காசா பகுதியில் உடனடி தாக்குதல் நடத்துவதற்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2 வருடங்களுக்கு மேலாக இஸ்ரேல் காசா மீது நடத்தி வந்த போர் தாக்குதல்கள், இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படையினருக்கும் இடையிலான போரானது அமெரிக்காவினதும் துருக்கி, கட்டார் போன்ற நாடுகளினதும் தலையீட்டினால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஹமாஸ் படையினர் மீண்டும் போர் நிறுத்த விதிகளை மீறியதால் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் காசாவை தாக்குவதற்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருகின்ற போது இரு தரப்பினரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு தரப்பு மீறுகின்ற போது மற்ற தரப்பு தானாகவே மீறி அந்த போர் மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அதே போன்ற ஒரு சம்பவம் தான் இஸ்ரேல் காசா இடையேயும் நடைபெற்றிருக்கின்றது.